ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம மாமி வீட்டில் என்னென்னலாம் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கே ப்ரௌனை மாமி அவிய வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, நச்சிரம், பெருஞ்சிரம் இது எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டுட்டு வத்தக்கறி மாதிரி நம்ம இந்த இறாலை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போஞ்சி, இது தாளிச்சு இப்போ அவிய போட்டுருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டிலப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநாளைக்கு நான் வட்டிலப்பம் செய்யவே இல்லை. ஏன்னா நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். பெருநாள் நம்மளுக்கு எப்படி கழிஞ்சுது, பஸ்ஸுக்குள்ளேயே தான் போச்சுது நம்மளுடைய அரை நாள் பெருநாள். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநாள் டைம் நான் வட்டிலப்பம் செய்யவும் இல்லை. என்ன பலகாரம் இல்லையோ நான் கட்டாயமாக வட்டிலப்பம் மட்டும் நான் செஞ்சுருவேன். ஆனால் எனக்கு நான் அங்கே வீட்டில் செய்யலை. அதனால் இன்னைக்கு நம்ம மாமி வீட்டில் வட்டிலப்பம் செய்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 20 முட்டைக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை நம்ம நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துடலாம். அதுவும் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் சர்க்கரை இடிச்சே இருந்துச்சு, வாங்கியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து சீனியும் கொஞ்சமாக நான் ஒரு 1/4 கிலோ மாட்டில் சீனியும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா கரைச்சி நல்லா கொதிக்க விட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த பருவம் வரும் வரைக்கும் நம்ம அதை கிண்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 20 முட்டை எடுத்திருக்கேன் நான் அந்த வட்டிலப்பத்துக்கு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம உடைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். முட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்ல முட்டை தான். அதனால தான் பயமில்லாமல் நான் உடைச்சி எடுக்கிறேன். இல்லைன்னா நமக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் ஒரு சின்ன கப்பில் உடைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். வட்டிலப்பத்துக்கு எப்போதுமே நம்ம நல்லா அடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நல்லா அடிச்சோன்னு சொன்னால் வட்டிலப்பம் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். வட்டிலப்பம் சாஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த சர்க்கரை தண்ணியை ஊற்றிடலாம். இது நம்ம சுட சுட ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சுக்கு அப்புறமா நம்ம இதை ஊற்றிடலாம் உங்களுக்கு.
அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நல்ல கட்டிப்பால் நம்ம வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். நான் சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பவுடர் தான், பால் பவுடர். அதை வந்து சுடு தண்ணியில் நல்லா கரைச்சி நம்ம வந்து அதை நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து நல்லா அடிச்சுட்டு நம்ம வந்து அதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து வட்டிலப்பத்துக்கு டேஸ்ட்டுக்கு இது வந்து கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விரும்பினா போடலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃப்ளம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து முந்திரியும் நம்ம வந்து போடலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து ஆவி வந்து வெளியே போகாத அளவுக்கு ஒரு பாரமான எதையாச்சும் ஒரு பொருளை வந்து நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இது முருங்கைக்காய் சொதி, அதுக்கப்புறமா இது நம்ம வச்சது. இது 2ம் தான் நான் வச்சேன். இதுவும் இந்த போஞ்சியும் இந்த இறாலும், மற்றதெல்லாமே வந்து மாமி தான் சமைச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து சிக்கன் கறி, சிக்கன் கறியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது ஒயிட் ரைஸ், விரும்பினவங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டிலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை சின்ன சின்ன பீஸாக அதை வெட்டி எடுத்துடலாம். ரொம்ப வந்து சூடு, இப்போ தான் இறக்கினேன். ஆனால் வட்டிலப்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆற வச்சு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டிலப்பத்தை வந்து நல்லா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா அடிச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வட்டலப்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடித்தா வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா அடிக்கலைன்னா ஒரு கொஞ்சமாக நல்லா அடிச்சிட்டேன். அதனால் வந்து ஒரு அளவான ஓட்டை இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.